ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மென். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டுடைய லாஸ்ட் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சந்திர கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன, இந்த சந்திர கிரகணம் இந்தியாவிலிருந்து பார்க்க முடியுமா, இந்த கிரகணத்தன்னைக்கு நாம் என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம், எந்த விஷயங்கள் எல்லாம் செய்யவே கூடாது, இந்த மாதிரியான முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். சூரியன், சந்திரன், பூமி இதெல்லாமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது, குறிப்பாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியானது சந்திரன் மேலே, நிலா மேலே படாத வண்ணம் பூமி வந்து தடுத்துட்ருக்கும். பூமியுடைய நிழல் தான் சந்திரன் மேலே விழும். இந்த ஒரு நிகழ்வு தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிகழ்வு தான் இந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நிகழப்போகுது. சரியான நாள் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு 8:58க்கு தொடங்கி மறுநாள், அதாவது செப்டம்பர் 8 அதிகாலை 2:25க்கு இந்த கிரகணமானது முடிவடையும். இந்த கிரகணம் தான் 2022க்கு பிறகு வரக்கூடிய மிக நீண்ட கிரகணமாக கருதப்படுது. ஏன் அப்படின்னா இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 27 நிமிடங்களுக்கு தொடர்ந்து நீடிக்கும். இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை எப்போ இருக்கும் அப்படின்னா செப்டம்பர் 7 இரவு 11:41க்கு இந்த கிரகணமானது மிக மிக உச்சக்கட்ட நிலையில் இருக்கும். ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்டேஜில் அப்போ தான் இருக்கும். இந்த கிரகணத்தை ரத்த நிலவு, ரத்த சிவப்பு நிலவு அப்படின்லாம் சொல்லுவோம். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த முழு நிலவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த சிவப்பு நிறத்தில் காட்சி அளிக்கும். அதனால தான் இது வந்து ரத்த சிவப்பு நிலவு, பிளட் மூன் அப்படின்லாம் சொல்லுவோம். இது ஒரு முழு சந்திர கிரகணமாக நமக்கு காட்சி அளிக்கும். இந்தியாவிலிருந்து நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய மக்கள் எல்லாராலையும் இந்த கிரகணத்தை தெளிவாக பார்க்க முடியும். இன்னும் குறிப்பாக சென்னை மக்கள் கிழக்கு வானத்தை நோக்கி பார்த்தாலே அவங்களுக்கு தெளிவாக இந்த கிரகணமானது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக நம்ம சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ரெண்டுத்துலேயுமே சூரிய கிரகணம் அப்படின்னா தான் ரொம்பவே உக்கிரமாக இருக்கும், நமக்கு ரொம்ப வந்து ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம். இந்த சந்திர கிரகணம் குறிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவில் பார்க்க முடியும், இந்திய மக்களால் உணர முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக வந்து சூரிய கிரகணத்துக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்களை சந்திர கிரகணத்துக்கும் ஃபாலோ பண்ணுறது நல்லது. குறிப்பாக கர்ப்பிணி குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரகணம் அப்படின்னாலே வந்து நமக்கு கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் தேவையில்லாமல் வெளியே சுற்றக்கூடாது. குறிப்பாக கர்ப்பிணிகளாக இருக்கும் பட்சத்தில் வந்து அன்றைக்கி டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க, ஸ்கேன் கண்டிப்பாக பார்க்கணும், சடனாக பெயின் வந்துருச்சு, இந்த மாதிரியான காரணங்களுக்கு நம்ம தவிர்க்க முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி முக்கியமான காரணங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியே போயிட்டு வரலாம். மற்றபடி வந்து தேவையில்லாமல் ஓவராக வெளியே சுற்றிட்டு எக்ஸ்போஸ் ஆகாதீங்க. முக்கியமான தேவைகளை தவிர்த்து நம்ம ஷாப்பிங் போகிறோம், பீச் போகிறோம், பார்க் போகிறோம்னு சொல்லிட்டு அன்னைக்குங்க நம்ம வெளியே சுற்ற வேண்டாம். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா 8:58க்கு தான் தொடங்குது இல்லையா. ஸோ நைட் டைம், அதனால் நம்ம கண்டிப்பாக வெளியே சுற்ற போகிறதில்ல. இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நிறைய பேருக்கு வந்து சாப்பிட்லாமா, தூங்கலாமா, தண்ணீர் குடிக்கலாமா அப்படின்ற பயம் எல்லாம் இருக்கும். சாப்பிட்டாலோ தூங்கினாலோ தண்ணீர் குடித்தாலோ எந்த பிரச்சனையும் வராது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சிலருக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஒத்துக்காது, நிறைய பேருக்கு வந்து இறால் சாப்பிட்டா உடம்பெல்லாம் தடிச்சு போகிற மாதிரி இருக்கும், கனவா மீன், இன்னும் சிலருக்கு முட்டை வந்து செரிக்காதுன்னு சொல்லுவாங்க, பால் கூட சிலருக்கு ஒத்துக்காது. இந்த மாதிரி ஒத்துக்காத உணவுகளை வந்து அன்னைக்குங்க நம்ம சாப்பிடாம பார்த்துக்கணும். நம்மளோட டின்னரை அன்றைக்கி வந்து 8:30க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப லைட்டான ஃபுட்டாக இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அப்புறம், அதாவது சிலர் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஃப்ரூட் சாப்பிடுவாங்க லேட்டாக, அந்த மாதிரி இருக்கும்போது அல்லது அன்டைமில் எனக்கு பசிக்கும், ஃப்ரூட் சாப்பிடுவேன் அப்படின்னா அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் முன்னாடியே வந்து கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து கிரகணத்தப்போ பொதுவாக ஷார்ப்பான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோல், அருவாள், மனை, ஊசி நூல் தைக்கிறது இதெல்லாம் கூட பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதனால் நம்ம முன்னாடியே வந்து கட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. எதனால் நம்ம வந்து ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கிரகண நேரத்தில் பொதுவாக நம்மளுடைய புவியீர்ப்பு சக்தியில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த காலத்துலலாம் வந்து உலக்கை, அம்மிக்கல், ஆட்டுக்கல் இதெல்லாம் வந்து கிரகண நேரத்தில் நிறுத்தி வச்சாங்க அப்படின்னா அந்த கிரகணம் ஸ்டார்ட் ஆகிற டைம்லேருந்து எண்ட் ஆகிற டைம் வரைக்கும் அது அப்படியே செங்குத்தாக நிற்கும். கிரகணம் முடிஞ்சதும் டக்குன்னு கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு நம்மளோட புவியீர்ப்பு சக்தியில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம தவறுதலாக கை கட் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுனால ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் நம்ம தான் சமைக்கிறோம், நமக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை, நம்ம தான் செஞ்சாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னா பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளை மீறி எதுவும் நடக்க போகிறதில்ல. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. அந்த டைமில் வந்து ஊசி நூல் தைக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா லேட்டாக மறுநாளோ பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சமைக்கிற விஷயத்தில் இந்த மாதிரி நம்மளால் தவிர்க்க முடியாத விஷயம் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை பார்த்துக்கோங்க.
நிறைய பேர் வந்து தண்ணீர் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. இன்னும் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து வீட்டுக்கு வெளிப்புறத்தில் வந்து டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. நான் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு பயந்துக்கிட்டே தண்ணீரை குடிக்காமல் கம்மியாக குடிப்பாங்க. இதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அந்த கிரகண நேரத்தில் நம்ம தண்ணீர் நிறையா குடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். வீட்டுக்கு வெளியில் டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் கட்டியிருக்காங்கன்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். இது வந்து நம்ம அத்தியாவசிய தேவை இல்லையா, நம்ம தேவையில்லாமல் வெளியே சுற்றுறது கிடையாது. நம்ம வீட்டுக்கு வெளியே கட்டி வச்சுக்க டாய்லெட் பாத்ரூமை போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம யூஸ் பண்ணாமல் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா தான் பிரச்சனை. 5.5 மணி நேரத்துக்கு தொடர்ந்து இந்த மாதிரி இயற்கை உபாதைகள் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஹோல்டு பண்ணி அடக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். இன்னும் குறிப்பாக கர்ப்பிணிகளாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சிறுநீரக பாதை தொற்று வரும். இது கண்டிப்பாக குழந்தையை டைரெக்டாக போய் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க. வீட்டுக்கு வெளியில் டாய்லெட் பாத்ரூம்லாம் கட்டி வச்சுருந்தாலும் நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வரலாம். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஏதாச்சும் யோசிக்கிறீங்க, தயக்கமாக இருக்குது அப்படின்னா உங்களை ஒரு ஷால் வச்சோ கிளாத் வச்சோ கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். நிறைய பேர் வந்து மொபைல் யூஸ் பண்ணலாமா, லேப்டாப் யூஸ் பண்ணலாமா, டிவி பார்க்கலாமா, இந்த மாதிரியான கொஷின்லாம் கேட்டிருக்கீங்க. மொபைல் யூஸ் பண்ணுறதோ லேப்டாப் யூஸ் பண்ணுறதோ நார்மல் டேஸில் நம்ம பண்ணுற மாதிரி கிரகண நேரத்துலையும் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கர்ப்பிணிகளாக இருக்கும்போது மொபைல் லேப்டாப் இதெல்லாம் லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க வீட்லேயும் சரி டாக்டரும் சரி. ஸோ அதை கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. முக்கியமான கால்ஸ் வந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணுறீங்க, இன்னும் மொபைலில் சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணுறீங்க. லேப்பை மடியில் வச்சுட்டு யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. லேப்பில் வந்து பயங்கரமான ஹீட் எமிட் ஆகும். இது வந்து நம்மளை பயங்கரமாக டயர்டாக்கி விட்டுரும். ஸோ இதை கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. லேப்டாப் வந்து அதுக்கு தகுந்த ஒரு குஷனோ டேபிளோ வச்சு தான் யூஸ் பண்ணணும், மடியில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. டிவி பார்க்குறதுனால எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது மட்டும் கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. டிவி மட்டும் இல்லை, எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் நீங்கள் ஆன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் நிறைய பேருக்கு வந்து தூங்கலாமாங்கிற பயமே இருக்கும். இந்த கிரகணம் வரக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம தூங்குகிற நேரம் தான். ஸோ நீங்கள் தாராளமாக தூங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. தூங்காமல் முழிச்சிட்டு இருந்து நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, நமக்கு கிரகணம் நடக்குது, நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, ஸ்கின் அலர்ஜி வருமா, ஸ்கின்ல ரேஷஸ் வருமா, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா. நிறைய பேர் வந்து கிரகண நேரத்தில் குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்போது நம்ம இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் செஞ்சுட்டோம்னாலும் வாய் வந்து பிளந்த நிலையில், காது மடிந்த நிலையில், இந்த மாதிரிலாம் குழந்தை பிறப்பாங்க. மூக்கு வந்து மடிஞ்ச நிலையில், அப்படிலாம் அறுபட்ட நிலையிலாம் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே. இதெல்லாம் உண்மையாக நடந்துருமோ, நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக குழப்பத்தில் பயத்தில் இருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களை, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம தாராளமாக தூங்குறது நல்லது. தூங்குறது இன்னும் பெஸ்ட்டான விஷயம். தூங்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இந்த 5.5 மணி நேரம் நம்மளை விட்டு கடந்து போகும். ஸோ உங்களுக்கு தூக்கமே வரல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச இசையை கேட்கலாம், பிடிச்ச புத்தகத்தை படிக்கலாம், அல்லது பிடிச்ச ஒரு தெய்வத்தை வந்து வழிபடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக காம் ஆகும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வரும், தாராளமாக தூக்கமும் வரும். ஸோ இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்னும் சிலர் இருக்காங்க, அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து பொதுவாக எங்கள் வீட்டில் வந்து கிரகணம் அப்படின்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் குளிக்கிறது வழக்கம். கிரகணம் முடிஞ்சதுமே நாங்கள் குளிச்சுருவோம், வீட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிடுவோம். இந்த கிரகணத்துக்கு நம்ம பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த கிரகணம் முடிவடையக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா அதிகாலை 2:25. அந்த டைமில் போய்ட்டு நம்ம குளிச்சுட்டு இருக்க மாட்டோம் இல்லையா. குறிப்பாக கர்ப்பிணிகளாக இருக்கும்போது இந்த டைம்லலாம் குளிக்கக்கூடாது. நீங்கள் நார்மலாக உங்கள் ரொட்டீனில் எப்போ குளிப்பீங்களோ அந்த மாதிரி குளிச்சுக்கோங்க. அதே போல் வீட்டை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீப் க்ளீன் பண்ணுறது, ஹெவியாக பொருட்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்த்தி வைக்கிறது, தூக்கி இழுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக உங்கள் வீட்டை எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டாலே போதும். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இன்னும் சிலருக்கு வந்து கேட்க தயங்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.